வாழ்க்கையா கரை காணா படகை போல் தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தில் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா என் இதயத்தில் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா யோவானைப் போல உம்மாகி இளைப்பாற வேண்டுமையா யோவானைப் போல உம்மாகி இளைப்பாற வேண்டுமையா கரை காணா படகை போல் தடுமாறும் வாழ்க்கையா கரை காணா படகை போல் தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தில் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா என் இதயத்தில் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் ஆராய்ந்திருக்கிறவர் நிரப்பம் என் ஜனத்தின் காயத்தை கட்டுவீராக, என் ஜனத்தை தூக்கி எடுப்பீராக, என் ஜனத்தை சூழ்ந்திருக்கிற பயன்கிற மேகங்கள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போவதாக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 56 3வது வசனம் வாசிக்கலாம். 3வது வரிகளை வாசிக்கலாம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளில் ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். தேவ சமூகத்தில் உலகத்தை குறித்த பயத்தோடு, நாளைய தினத்தை குறித்த பயத்தோடு, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, காரியம் எப்படியா நடக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்லுகிறத போல் நீ சொல்வாய் என்று சொன்னால் உன் பயத்தை எடுத்துக்கூட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சிலருக்கு பயம், கொரோனா பெருகிட்டே வருது, கொரோனா பெருகிட்டே வருது, லாக்டவுன் போட போறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபமே ஜெபம், ஆண்டவரே லாக்டவுன் போட்டக்கூடாது, போதும் ஆண்டவரே போட்ட லாக்டவுன். ஹல்லேலூயா. கர்த்தர் பயம், வேண்டாம் லாக்டவுன். இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் சொல்லிட்டாரு, ராக்காலமும் வருகிறது, விடியற் காலமும் வருகிறது அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அறைக்கோல் விடுகிறார். என்ன அறைக்கோல் விடுகிறார்? என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, நான் கர்த்தரிடத்துல பார்த்ததை நான் உனக்கு சொல்லிட்டேன், நான் உனக்கு சொல்லிட்டேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து சொல்லாரு, அக்காலமும் வருகிறது, விடியற் காலமும் வருகிறது. கேட்கறதுக்கு மனதா இருந்தா என்ன செஞ்சுக்க, கேட்டுக்கேன்னு சொல்லுகிறார். காரியத்தை கேட்டாலே ஒரு நடுக்கமா தான் இருக்குது நடக்கிற செய்கைகள். இந்த ஆட்சி தக்க வைக்கப்படுமா, இந்த ஆட்சி தள்ளிவிடப்படுமா, இது அவங்களுக்குள்ள கவலை, அவங்களுக்குள்ள பயம். ஒரு சிலருக்கு தள்ளிவிட்டா நல்லா இருப்பாண்டவரேன்னு ஒரு சிலர் ஜெபம் பண்றாங்க. இல்லை, இன்னொரு சிலர் வேண்டாம் இப்படியே இருக்கு, நான் டாஸ்மார்க் தொடர்ந்து ஓடும் அப்படின்னு ஒரு கூட்டம் நிற்கிது.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கூட்டம் அடி வைத்து அப்படியே ஈரத்தினை கட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குது. எப்போ என் பாடு மாறும், எப்போ என் வேதனை தீரும், என் அங்கலாய்ப்பு தீரும், இப்படி பலவிதமான போராட்டங்கள் நிமித்தம் பயங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே. இது தமிழ்நாடு ஒரு கவர்மெண்ட்டை தள்ளி விட்டுட்டு இன்னொரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு எதிர்நோக்கி இருக்குது. அதுக்கு ஒரு நபரை முன்வச்சு என்ன செய்யுது, போராட்டி கொண்டிருக்குது. கர்த்தர் நல்லவர். அக்கறைக்கு இக்கரை பச்சையா இருக்குமா அப்படின்னு சொல்லி, அல்லது இக்கரைக்கு அக்கறை பச்சையா இருக்குமான்னு சொல்லி ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படுகிற நாளிலே, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை மாத்திரம் நம்புவேன். கோலியாத்தை வீழ்த்தின தாவீது, கோலியாத்தை வீழ்த்தினது நிமித்தம் ஜனங்களால் ஆதரிக்கப்பட்ட தாவீது தலைவனால துரத்தப்படுகிறான். துரத்தப்படுகிற தாவீது ஆசாரியனிடத்திலிருந்து ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு அவன் புறப்படுகிறான். எந்த கோலியாத்தை வீழ்த்தினானோ அந்த இனம் அவனை சிறைப்பிடிக்கிறது. அந்த சங்கீதத்தின் முதலாவது சென்டென்ஸ், அந்த சங்கீதத்தின் தலைப்பு அப்படிதான் சொல்லுகிறது. பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிகோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். கோலியாத்தை வீழ்த்தின தாவீது அந்த கோலியாத்தின் கூட்டத்தால் கைது செய்யப்படுகிறார், சிறைப்படுத்தப்படுகிறார். சவுலுக்கு பயந்து விலகி ஓடினவரு எந்த ராஜ்யத்தை நிர்மூலமாக்கணும்னு ஆமன் நினைச்சாரோ அந்த ராஜ்யமே இவர் என்ன செஞ்சுன்னா சிறைப்பிடித்து நேரம் ஆபீஸுக்கு முன்னால கொண்டு போகுது. இப்ப இந்த சூழ்நிலை அவர் சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். ஆபீஸுக்கு முன்னால நிற்கும் போது இவர் ஒரு சின்ன ஆக்ட் கொடுக்குறாரு. கொஞ்சம் அப்படி வாயில நுரத்தன மாதிரி, அப்படி ஒரு கோலாஸ் மாதிரி ஆக்ட் கொடுக்கணும். அவன் பைத்தியத்தை கொண்டு 2 மணி நேரம் இன்னைக்கு அனுப்புப்பா அப்படின்ட்டுல தாவீது விடுதலையாக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆமா, அந்த இடத்துல ஆகீஸ் கையிலையும் தாவீதை விட்டு கொடுக்கல கர்த்தர். சவுலுடைய கையிலையும் தாவீது என்னச்சல விட்டு கொடுக்கல. தேவன் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவனுக்குள்ள வந்து தேவனுக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நல்லவர். எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் கைவிடப்படவில்லை என்று சொன்ன பவுலை போல அவன் வாழ்க்கையில எந்த பக்கம் நெருக்க வந்தாலும், எந்த பக்கம் ஒடுக்க வந்தாலும் ஒருத்தருடைய கரமும் உண்மையில் விழாம கர்த்தர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன்னை பாதுகாக்க வல்லவல்லதா இருக்கிறது. ஏன்னா பயப்படுகிற நாளில் நீ கர்த்தரை நம்பி வந்திருக்கிற அப்படினால. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள உபத்திரவம், இன்னொரு பக்கம் கெட்டின இடத்துல உபத்திரவம். எங்க போவேன்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடினா ஆமா, இன்னொன்னுக்கு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. அல்லேலூயா. எனக்கு கெட்டின இடத்துலயும் ஆறுதல் இல்லை, பெத்த வீட்லயும் எனக்கு என்ன வரமாட்டேங்குது, ஆறுதல் இல்லாத ஒரு பகுதி பயம். என் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், என் எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம். இந்த கலக்கம் என்னவா முடியும்? சவுல் கைக்கு தப்பி ஓடி வந்தேன், இப்போ கோலியாத்தின் ஜனத்தின் கையில் என்ன செஞ்சிருக்கிறேன், மாட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பலாம். என் தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரையே நம்புவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நின்றீர்கள் என்று சொன்னால் தாவீதை விடுதலையாக்கின கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதை இக்கட்டுக்கு நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் உங்களையும் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது 18வது சங்கீதத்துல அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்க புஸ்தகம் 18. தாவீது அவன் ஃபர்ஸ்ட் அந்த மேலே எழுதியிருக்கிற அந்த சென்டென்ஸை வாசிங்க பார்க்கலாம். ராகவ தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்.
கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. எல்லாருடைய கைக்கும் அல்லேலூயா, கொல்ல துடித்தவர்கள் கைக்கும் சிறையாக்க துடித்தவர்கள் கைக்கும் தாவீதை விடுதலாக்கிற கர்த்தர் இந்த மாலை வேளையில உங்களை விடுதலாக்க வல்லவரா இருக்கிறார், உங்களை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் தேவன் நோக்கி சத்தமிட்டேன், என் தேவன் நோக்கி அபயமிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். இந்த மாலை வேளையில் உன்னுடைய இருதயத்தில் அங்கலாய்ப்பு தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது. தாவீதின் சிறையை போய் மாற்றின கர்த்தர் சவுலின் கைக்கும் பெலிஸ்தருடைய கைக்கும் எபூசியருடைய கைக்கும் தாவீது போன எல்லா இடங்களிலும் தாவீதை வெட்டி சிறக்கப்படின கர்த்தர் உங்களையும் வெட்டி சிறக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று, நான் பயப்படுகிற நாளிலே, நான் பயப்படுகிற நாளில கர்த்தரை மாத்திரம் நம்புவேன். கர்த்தரையே, அந்த வசனத்தை தீர்ப்பெடுத்து வாசிங்க. 56:3. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், அவரை நம்புவேன். ஆண்டவரே, நான் பயப்படுகிற நாள்ல. இந்த மாலை வேளையில் தேவனுக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ இன்னைக்கு யாரை நம்பி உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்திருக்கிறாய்? இந்த சபைக்குள்ள இருக்கும்போது உம்மை நம்புகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நல்லவரே என்னை நடத்துமையா. சபைக்குள்ள இருக்கும்போது வெளியே போடுவார். உன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? உன்னுடைய எதிர்பார்ப்பு யார் மேல இருக்கு? உன்னுடைய எதிர்காலம் யாரை சார்ந்து இருக்கிறது? அவன் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. கர்த்தருடைய முழு பார்வை உன் மேலதான் இருக்கு. நீ எடுக்கிற முடிவின்படியே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீ அவரை மாத்திரம் நீ நம்புவாய் என்று சொன்னார், அவர்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் முந்தின அதிகாரம் 20வது அதிகாரத்தை நாம் போன வாரம் தியானித்தோம். மறுபடியும் இன்னைக்கு இந்த செய்தி வேலைக்கு அது கொஞ்சம் ஆசீர்வாதமான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். Glory to God. 14வது வருஷம் Glory. 20வது அதிகாரம் 6வது வருஷம். இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்தில் நினைச்சவங்களாம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒரு பகுதியை பக்கத்தில் வச்சுக்கோங்க, நம்ம பின்னால் பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ தாவீது சொல்லுகிறாரு, என்னுடைய ஆபத்து காலத்தில், எனக்கு பயம் உண்டாகிற நேரத்தில் நான் யாரை நம்புவேன்? கர்த்தரை மாத்திரமே நம்புவேன். சங்கீதம் 115 அப்படிதான் கர்த்தர் சொல்லுவார், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, ஆரோனின் குடும்பத்தாரே நீங்க கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப அவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், தேவன் நமக்கு அரணா இருக்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், தேவன் நமக்கு கோட்டையா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களே கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நீ அவரை நம்பி உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து பார்ப்பா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள அது போதுமானதா இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி. எவரு அப்படிங்கிற ஒரு தலைவன்
வந்து நிற்கிறான். தன் பிள்ளையுடைய மரண போராட்டத்தில் வந்து நிற்கிறான். என் பிள்ளைக்கு ஒரு மறுவாழ்வு தாங்க இயேசுவே என்று சொல்லி இயேசுவை நம்பி வந்து நிற்கிறான். ஜெபாலயங்களை கட்டி கொடுத்தவன், ஆலயத்தின் பணிவிடைகளை செய்வதற்கு துரிதமாய் நின்றவன். இப்ப இயேசுவின் சமூகத்தில் வந்து தன் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசுவும் அவனோடு கூட புறப்பட்டு வருகிறாரு. வருகிற வேளையில் ஒரு சின்ன சந்தடி, அங்கே ஒரு சில நேரம் மணித்துளி வேலைகளை கர்த்தர் அங்கே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. இருதயம் பூரா படபடம். என் மகனுக்கு குணமாகுமா குணமாகாதா, என் மகனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருமா. இந்த நேரத்தில் ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், 25வது வசனத்துல 35வது வசனத்துல, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவ்வளவுதான். லேசா இழுத்துட்டு கிடக்குது. ஒரு நம்பிக்கை, இயேசு வந்தா என்ன செஞ்சிடும், ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி இயேசு சமூகத்தில் வந்துட்டாரு. இயேசு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன சூழ்நிலை மாறுதலா நிக்குது. போராட்டம், இருதயத்துல போராட்டம். இப்ப ஒருத்தன் வந்து ஓடி வந்து சொல்றான், எதுக்குப்பா போதகரை வருத்தப்படுத்த, இன்னொரு போதர் நடந்த வேக போட்டுக்கிட்டு உன் பிள்ளை என்ன செஞ்சுட்டான், செத்துட்டான். நம்பிக்கை முடிஞ்சு போச்சு. நம்பிக்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணும் காரியம் முடியாது, அவ்வளவுதான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மனம் பதறி கொண்டிருக்கிற, மனதில் வலித்து கொண்டிருக்கிற பிள்ளையை குறித்த பாரம், பிள்ளையை குறித்த துக்கம், பிள்ளையை குறித்த கவலை நொறுக்கிக்கிட்டு இருக்கிற அந்த யவீரை பார்த்து இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். வியாதி அப்படிங்கிற பயம் இப்ப மரணத்துல கொண்டு விட்டுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டோட்டலா முடிஞ்சு போச்சு. இனிமே நம்பிக்கை இருந்து என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனிமே அவரை கூப்பிட்டு வர வேண்டாம் ஐயா, முடிஞ்சு போச்சு கதை. நம்பிக்கை அற்று போனது. வாழ்வோங்கிற அந்த பிழைப்பாளங்கிற அந்த நம்பிக்கை அற்று போனது. மரணம் வந்துட்டு, அவ்வளவுதான் வந்துட்டு. அந்த அற்று போன வேலையில இயேசு சொல்றாரு, இல்லை உன் பிள்ளை சாகல, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அவனை பார்த்து சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு இந்த மாலை வேலையில பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் பிள்ளையுடைய காரியம் எப்படியா முடிய போகிறதோ, என் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படியா முடிய போகிறதோ, என் பிள்ளைகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, என் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, என்னையாலையும் முடியல, நான் நம்பின உறவுகளும் என்னை விட்டு விட்டார்கள், என் பிள்ளைகள் ரோடு காடுன்னு அலைகிறார்கள், என் பிள்ளைகளை அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்லை, என் பிள்ளைகளை அவன் விடுவிப்பார் இல்லை என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க தேவ பிள்ளையே, உன் நம்பிக்கையை விட்டுறாத. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கையை விட்டுறாத, அவர் மேல விசுவாசம் உள்ளவளாய். யார் மேல? யார் மேல? சேர்த்து வைக்கிறவங்க மேல. யார் மேல? அல்லேலூயா. என் மகனை கைவிட்டாத மருமகளே. அல்லேலூயா. ஒரு சில அம்மாக்கள் இப்படி கதறுது இருதயம், நான் போனதுக்கு அப்புறம் என் பிள்ளையை துன்பப்படுத்திடாதம்மா, இப்பவுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டிய வேலை இருந்தால் மன்னிப்பு கேட்டுங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, உறவுகளை சார்ந்து நிற்காத, அவரை நம்பு. வாழ்க்கை அற்று போனது அப்படிங்கிற நேரத்தில் இயேசு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாய் பயப்படாத, உன் விசுவாசத்தை இழந்துடாத, விசுவாசத்தை இழந்துடாத. வேற வழி இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு.
சூழ்நிலை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல. ஆனாலும் இயேசுக்கு பின்னால நடந்தான். இயேசுக்கு முன்னால போனார். அழுகிறவர்களை பார்த்து அகன்று போங்கன்னு சொன்னார். விசுவாசம் உள்ள 2 பேரை கூட கூட்டிட்டு உள்ள போனார். எழுந்திரின்னு சொன்னார். எழுந்துச்சு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அற்ப காரியத்துல அற்புதத்தை செய்வதற்கு இயேசுக்கு லேசான காரியம். அற்ப நிமிடத்துல அற்ப நொடியில அற்புதங்களை செய்வதற்கு இயேசுக்கு லேசான காரியம். உன் நம்பிக்கை அற்று போகக்கூடாது. உன் நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது. நீ சோர்ந்து போயிடாத. கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறான். பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறான். விசுவாசம் உள்ளவங்களாக பயந்துராதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 20வது வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையுமே அற்று போயிற்று. அங்க சொல்லப்பட்டிருக்குது. எருசலேமில் சாட்சி கொடுத்த பவுல் இப்ப ரோமாபுரியில சாட்சி கொடுக்க போகணும். கட்டப்பட்டவர்களா, கைதிகளோடு கைதியாக கட்டப்பட்டவரா, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடந்து போனான். வழியில பவுனுடைய ஆலோசனை கேட்காதபடி கேப்டன் போனதுனால பயங்கர காத்து, யூரோப்பிலிருந்து புயல் கப்பலை சேதப்படுத்துது. கப்பலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி கப்பல்ல இருக்க எல்லா தளவாடங்களையும் எடுத்து வீசினாங்க. கப்பலை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கப்பல்ல இருக்கிற எல்லாம் பண்டத்தையும் தூக்கி வீசினாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு மேலாக மாறி போனது. சாப்பிட்டு இனிமே உயிர் பிழைப்போங்கிற நம்பிக்கை என்ன செஞ்சுட்டு அற்று போயிற்று. உயிர் பிழைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஏன்னா சந்திரனையும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கல. எதை பார்க்கல? சந்திரனையும் பார்க்கல, சூரியனையும் பார்க்கல. அப்ப எவ்வளவு காரியம், அந்த மேகம் எவ்வளவு மூடி இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த நாள்ல எலக்ட்ரிக் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத பகுதியில பந்தங்களும் அணைந்திருக்கும். காத்துல பந்தம் நிக்குமா? பந்தங்களும் அணைந்திருக்கும். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத ஒரு இருள், சரீர களைப்பு, பசினால வந்த சோர்வு, எதிர்காலம் இதோட முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற இருதயத்தில் உள்ள பயம் சூழ்ந்துகிட்டு இருக்கிற வேலையில 24வது வசனத்துல பவுல் எழும்பி சொல்லுகிறாரு. பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. தேவ பிள்ளையே, நம்பிக்கை அற்று போனது. உன் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். உன் குடும்பம் கரையேறது முடியாதுன்னு சொல்லி உன் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு வசந்தம் வருமா அப்படின்னு சொல்லி உன் நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பவுலே உன் நிமித்தம் படகுல இருக்க எல்லாரையும் காப்பாத்தோம் அப்படின்னா. அவளை ஒரு கைதி, எந்த கைதியானு தெரியாது. இவர் நீதிபதி, நியாயாதிபதி, தேவனுக்காக வழக்காடினவர், தேவனுக்காக வாதாடினவர், தேவனுக்காக நின்றவர். கர்த்தர் நல்லவர். இப்ப இவருடைய வாழ்க்கையில் வந்து அந்த மரண போராட்டம், அதுலயும் தேவன் இவரை பார்த்து சொன்னாரு, உன் நிமித்தம் உன்னுடைய யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. இப்ப எலும்புன்னு கேட்டவன பவுல் எலும்பி சொல்றாரு அடுத்த வசனத்துல,
மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று என் தேவனத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன்கிட்ட அந்த ஒரு வார்த்தை வந்தோடனே எழுப்பி சொன்னாரு, மனுஷரே பயப்படாதீங்க, என் தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும், அதை நான் நம்புகிறேன்னு சொல்லி அவர்களை திட்டப்படுத்தினார். உன் வாழ்க்கைங்கிற கப்பல் சேதமாயிருக்கலாம், உன் உறவுகள் அதுல ஆமன் அவர்களும் சிறையாயிருக்கலாம். கர்த்தர் நல்லவர், தேவனாகிய கர்த்தர் ஒன் நிமித்தம் பாவத்தின் சிறைப்பில் இருக்கிறவர்களையும் பாதுகாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நோவா அப்படிங்கிற ஒரு நீதிமான் நிமித்தம் நோவாவுடைய 3 பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்கள். நோவா அப்படிங்கிற நீதிமான் நிமித்தம் நோவாவுடைய மனைவி பாதுகாக்கப்பட்டார். நோவா அப்படிங்கிற நீதிமான் நிமித்தம் அவன் நோவாவுடைய 3 மருமக்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒருத்தன் நிமித்தம் மாலை வேளையில உன்னுடைய அவன் உத்தமத்தின் நிமித்தம், நீ சாட்சியாய் நிற்கிறது நிமித்தம், உன் குடும்பத்தில் மாத்திரமல்ல, நீ போற எல்லைகள் எல்லாம் உன்னை சாட்சியா நிப்பாட்டுவதற்காக உன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறான். உன் வாழ்க்கை பிரயாணத்தை கர்த்தர் கூட வருவா. உன் குடும்பம் அப்படிங்கிற கப்பலை கர்த்தர் சேதமின்றி காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் சோதனை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னே ஒன்று, நான் பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன். இப்போ திரும்ப இந்த தாவீதுடைய சப்ஜெக்டுக்கு போகிறேன். நல்லா கவனிங்க. தாவீது தனிமைப்படுத்தப்பட்ட போது ஆகிஸ்ட போய் மாட்டிக்கிட்டான். அங்கே நிற்கும் போது ஒரே நம்ம நம்புவேன் அப்படின்னு சொன்ன போது விடுவிக்கப்பட்டான். அதே தாவீது கூட கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்தது. தனிமையாக்கப்பட்ட தாவீது இப்போ 400 பேருக்கு தலைவனாய் மாறி போனான். தனிமையாக்கப்பட்ட தாவீதை பாதுகாத்த கர்த்தர் 400 பேருக்கு கூட போகும்போதும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது தாவீதுக்குள்ளே ஒரு இருதயத்தில் ஒரு சோர்வு, எப்படி ஆகிலும் சவுல் என்னை கண்டுபிடிச்சு கொண்டு போடுவான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சானா, எந்த ஆகீஸை விட்டு கர்த்தர் தப்பிவித்தாரோ அதே ஆகீஸு கூட சம்பந்தம் கலந்தான் தாவீது. அதே ஆகீஸு கூட அடைக்கலம் போனான் தாவீது. கொஞ்ச நாள் நல்ல சூப்பரா ஓடிச்சது. அங்க மீண்டும் ஒரு யுத்தம் வந்தது. தேவ ஜனத்துக்கும் பெலிஸ்திய ராஜ்யத்துக்கும் ஒரு யுத்தம் வந்தபோது தாவீதும் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளும்படியாக, எதுக்கு, யாருக்காக, தேவ ஜனத்துக்கு விரோதமா எழுப்புகிற அந்த யுத்தத்துல தேவ ஜனத்துக்கு விரோதமா நானும் வாரேன்னு சொல்லி தாவீது துணிகரம் கொள்ளும் அளவுக்கு தாவீதுடைய இருதயம் அப்படி கடினப்பட்டு போச்சு. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணதன் நோக்கம் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து பெலிஸ்திய ராஜ்யத்திலிருந்து என் ஜனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் தாவீதை தேவன் தீர்மானித்திருந்தார். ஆனா தாவீது அவன் அந்த ஆகீஷோடு சம்பந்தம் கலந்து அந்த யுத்தத்துக்கு தைரியமா போகும்போது கர்த்தர் பார்த்தார், இப்படியா நீ போற பார் அப்படின்னு சொல்லி பின்னால் அப்படியே அமலேக்கினை ஏவி விட்டாரு. அமலேக்கி வந்து தாவீதுடைய மனைவி, பிள்ளைகள், தாவீது கூட இருந்த 400 பேருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் அது வரைக்கும் சம்பாதித்து அவ்வளத்தையும் வாரி சுழற்றிட்டு போயிட்டான். இப்ப யுத்தத்துக்கு கூட்டு போனவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆகீஸ் சொல்றான், ஐயா என் கூட சேர்ந்த அதிபதிகள்லாம் நீ எங்க கூட வர்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, அதனால நீ திரும்பி போயின்னு சொல்ல யுத்தத்துக்கு போன தாவீது திரும்பி வர அங்க எல்லாம் வெம்பரப்பா கிடக்குது. ஒட்டில்ல உறவுல எல்லாம் கைவிட்டு போனது. இப்ப தாவீதை நம்பி போன 400 பேரும் இப்ப தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. உன்னைய நம்பித்தானே நாங்க வந்தோம், இப்ப எங்க வாழ்க்கை இப்படி ஆயிட்ட, நாங்க கட்டி காத்த எந்த மனைவியை பாதுகாக்கணும், எந்த பிள்ளைய பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த நம்பிக்கையோட உங்ககிட்ட வந்தோமோ இப்ப அந்த நம்பிக்கை உன்னையால என்ன செஞ்சுட்டு தொலைஞ்சு போச்சு என்று சொல்லி தாவீதை கல்லெறியும்படி, தாவீதை கொல்லும்படி 400 பேரும் நெருக்கி நிற்கும் போது இப்ப நான் தாவீதுக்கு கொண்டல் வருது.
தாவீதுக்கு உணர்வு வருகிறது. தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? அப்பவும் இரக்கமுள்ள தேவன் அவர். தாவீது செய்த அந்த இறுதிய கடினத்தன்மையை அதை குறித்து பேசாமல், நீ புறப்பட்டு போ, அந்த தன்னை நீ பிடித்து கொள்வாய் என்று சொல்லி அவனுக்கு திருவிழா பற்றி அனுப்பினான். இந்த இரவு வேளையில் தேவனுக்குள்ளாக வந்து தேவ சமூகத்தில் வந்து தேவ பிள்ளையை எந்த பகுதியில் நீ ஒன்று ஆசீர்வாதத்தை இழந்து போனாய்? தாவீதுடைய முந்தின அந்த சாப்டர், கோலியாத்தை வீழ்த்தி ஜனங்களால் ஆதரிக்கப்பட்டு உறவுகளால் துரத்தப்பட்ட போது எதிரின் கைக்கு சிக்கி கொண்டது போல நான் கர்த்தருக்காக வாழ்ந்தது நிமித்தம் என் உறவுகளால் பகைக்கப்பட்டுட்டேன். இப்போ எந்த ராஜ்யத்தை நான் வீழ்த்தணும்னு தீர்மானிச்சனோ அந்த ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் என்னை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது. என்னையால எழும்ப முடியல, ஒரே போராட்டமா இருக்கு. அந்த சூழ்நிலையா நான் பயப்படுகிற நாள்ல கர்த்தரை நம்புவேன்னு சொன்ன தாவீதை போல நீ தேவசமுத்திர நம்பிக்கையாயிரு. உன் நம்பிக்கை அற்று போகாது. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன்னு சொன்ன ஆண்டவர். சிறுமைப்பட்டுள்ள நம்பிக்கை கெட்டு போகாதுன்னு சொன்ன ஆண்டவர் உன் நம்பிக்கை கெட்டு போகாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் வந்த நிந்தையை சகித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, கிறிஸ்துவ நிமித்தம் வந்த பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, கிறிஸ்துவ நிமித்தம் வந்து இருக்கிற அவமானத்தை சகித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, கர்த்தரை மாத்திரம் நம்பு. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றின கர்த்தர் உன்னையும் ராஜாவாக மாற்ற வல்லவனார். அல்லேலூயா. இல்லை பிரதர், நான் ஒரு நாள் யுத்தத்தில் இருந்தேன். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பலவீனம் வந்தபோது உடனே ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பலவீனம் போன உடனே உறவுகளோட கைவந்து நிற்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பலவீனம் வந்த உடனே, பலவீனம் வந்து சத்தமா சொல்லுங்க. என்னை பார்க்குற பார்வை பார்த்தா எப்போ விடுவேன்னு கேட்கணும். அல்லேலூயா. பலவீனம் வரும்போது ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பலவீனம் போனோன்னா எம்மா ஏன் வரலன்னு சொன்னா, எங்க அப்பா எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. உறவுகளோடு உலகத்தோடு கைகோர்த்து அற்புதம் செய்த தேவனை, பாதுகாத்த தேவனை, பரிசுத்தப்படுத்தின தேவனை மறந்துவிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறது. என்ன கூட்டம்? மறந்துவிட்ட கூட்டம். தாவீது அப்படிதான் மறந்து போனான். சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட்ட தாவீது திடீர்னு ஒரு அவிசுவாசம் வந்துட்டு, எந்த நாளிலும் தாவீது என்ன செஞ்சு சவுல் என்ன செஞ்சிருவோம், என்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லி யார்கிட்ட சம்பந்தங்கள்னா, எந்த ராஜ்யத்தை வீழ்த்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த ராஜ்யத்தோட இணைந்து கொண்டான். இணைந்து கொண்டு என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசோட ஒப்பந்தம் மட்டும் என்ன நடக்குதுமா? வாயிலிருந்து பொய் வரும். ஏன் பிரதர் சர்ச்சைக்கு வரல, ஏதாவது பொய் அப்பதான் தேடுவாங்க. ஏன்னா தாவீது சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? அவன் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் சொந்தக்காரனையும் கொலை பண்ணுவான். கொலை பண்ணி எல்லாத்தையும் சாட்சி சொல்றதுக்கு ஆணை இல்லாமல் அடிச்சு நொறுக்கிட்டு இங்கே வந்து ஆகியத்தை போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நாங்கள் இந்த பக்கத்தில் போனோம், அந்த ஜனத்தின் குடிகளை அதாவது இஸ்ரேல் ஜனத்தின் ஒரு பகுதிக்கு போனோம், அங்கே அந்த குடிகளை நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் நிர்மூலமாக்குறோம். இது இஸ்ரேலிருந்து கொண்டாடிட்டு இருந்த கொள்ளையடிச்சிட்டு இருந்த இது பங்கு, இந்த உமக்கு ஒரு பங்கு, எனக்கு ஒரு பங்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. போய் சொல்லி பிரிச்சுக்கிட்டாங்க. தாவீது. அல்லேலூயா. நீ எப்போ உலகத்தோடு சம்பந்தம் கலக்கிறாயோ அப்போ உனக்கு நியமிக்கிற பாஸ்டரோட நீ அழகா போய் சொல்ல. என்ன சிஸ்டர் ஏன் வரல? காரணம் 1000 காரணம் சொல்லுவ. காரணத்துக்கா பஞ்சம். அல்லேலூயா. நம்ம ஸ்கூல்ல போட்டோமே வயிற்று வலி டீச்சர், நெஞ்சு வலி டீச்சர், தலைவலி டீச்சர். அதே மாதிரி எங்கள்கிட்டையும் பஞ்ச பாட்டு பாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்பிக்கை மாசத்துக்கு வீட்டில்
நீங்க நல்லவர்கள். சத்தமா சொல்லுங்களேன். புரிந்தவர்கள் வழியில சொல்லுங்களேன். அல்லேலூயா. உறவுகளோடு சம்பந்தம். ஆமா, அற்புதம் செய்த தேவனை மறுதலித்து நிற்கிற கூட்டம். இது நிமித்தம் ஒரு உபத்திரம் வந்துச்சு தாவீதுக்கு. உள்ளதும் போச்சு, நல்ல கண்ணான்னு சொல்லி கூட இருந்தும் கல்லெறிஞ்சிட்டு அவ்வளவுதான். ஒருபோதும் மறுதலிச்சு நிற்காதீங்க. தேவன் செய்த அற்புத செய்கையில் நினைச்சாதீங்க, மறந்து நிற்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் தாவீதை பாதுகாத்த கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்புங்க. நீங்க விழுந்து கிடக்கிற குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி இருக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க விழுந்த பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை மேல் நோக்கி வருவதற்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதனையோடு கூட தப்பி போகுமான போக்கை கட்டளையிடுகிற தேவன் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு போக்கை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஒன்றே ஒன்று, அவரை மாத்திரம் நம்பும். தாவீது அந்த நெருக்கத்தின் நேரத்திலும் தன்னை கர்த்தரிடத்தில் திடப்படுத்திக் கொண்டான் சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ சமூகத்தை திடப்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னால் நீ இழந்ததை எல்லாத்தையும், தாவீது இப்படி ரெண்டத்தனையை பெற்றுக் கொண்டான், அது எல்லாத்தையும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அப்படி எல்லாம் முழங்கால் பண்ணிடுங்க பார்க்கலாம். எல்லாம் தேவ சமூகம் முழங்கால் பண்ணிடுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். குளோரிட்டுக்கார் எல்லாம் கர்த்தர் நல்லவர். தேவ சமூகத்தில் சோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, நாம நம்புகிறேன் ஆண்டவரே, நாம நம்புகிறேன் ஆண்டவரே. நான் பயப்படுகிற இந்த நாளில், என்னை சூழ்ந்திருக்கிற பயங்கள் நெருக்கி சூழ்ந்திருக்கிற இந்த வேலையில நான் உங்களை மாத்திரம் நம்புவேன்னு சொல்லுங்களப்பா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து, என் நம்பிக்கை நீர்தானையா, என் நங்கூரம் நீரேயா, என் நம்பிக்கை நீர்தானையா, என் நங்கூரம் நீரேயா, இன்பங்களில் உம்மையே நம்புவேன், இன்பங்களில் உம்மையே நம்புவேன், என் நம்பிக்கை நீர்தானையா, என் நங்கூரம் நீரேயா, என் நம்பிக்கை நீர்தானையா, என் நங்கூரம் நீரேயா. வாழ்க்கை என்னும் படகினிலே நேசனீர் என்னோடு இருக்கையிலே, வாழ்க்கை என்னும் படகினிலே என் நேசனீர் என்னோடு இருப்பதினால், எந்த புயல் காற்றும் அடித்தாலும் நான் கலங்கிடனே, பயப்படனே. எந்த புயல் காற்றும் அடித்தாலும் நான் கலங்கிடனே, பயப்படனே. என் நம்பிக்கை நீர்தானையா, என் நங்கூரம் நீரேயா, என் நம்பிக்கை நீர்தானையா, என் நங்கூரம் நீரேயா, இன்பங்களில் உம்மையே நம்புவேன், இன்பங்களில் உம்மையே நம்புவேன்,
இந்த வேலையுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணும் இந்த பயங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்க தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலாக்கின கர்த்தர் இந்த ஆண்டவரே வெளியில விடுவிக்கும்படியா சொல்லுங்க. தாவீது இழந்தெல்லாம் திருப்பி கொடுத்த கர்த்தர் நான் திருப்பி கொடுக்கும்படியா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறேன். எல்லா பலவீன கட்டுகள் உறவின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அறிந்து கொள்ளட்டும். மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தலும் என்று என்றும் அவருடைய வருகை பெறுந்த நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்க சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நல்லவர். God bless you. ஒரு சமாதானத்துக்குள் கடந்து செல்வோம்.